வணக்கம். திரையரங்கம். வோல்ஃப் மேன். இது ஒரு அமெரிக்க திரைப்படம், ஹாலிவுட் திரைப்படம். இந்த படம் 1.25 மணி நேரம் தான். 103 minutes இந்த படத்தினுடைய ரன்னிங் டைம். 1.25 மணி நேரம் உள்ள திரைப்படம். ஒரு இரவு நேரத்தில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் காட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு. இந்த படத்தினுடைய இயக்குனர் லே வேனல் திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு ஹாரர் மூவியை எப்படி இயக்க வேண்டும் என்பதை இந்த படத்தின் மூலம் நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த படம் ஒரு இரவு நேரத்தில் நடக்கிறது தான். படத்தினுடைய ஆரம்ப சீனே ஒரு தந்தை மகன் 2 பேரும் ஒரு காட்டுப்பகுதிக்கு போவாங்க. காட்டுப்பகுதிக்கு போய் இருக்கும்போது இரவு நேரத்தில் ஒரு ராட்சச விலங்கு ஒன்று வரும். அப்நார்மல் ஹியூமன் பீயிங், அப்நார்மல் க்ரீச்சர் அப்படின்னு. அந்த ராட்சச உயிரினம் வர்றது மட்டும் தெரியும். அதுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ இந்த சிறுவனாக இருந்த அவன் 30 வயசு அப்படி வச்சுக்கோங்க. பிளாக் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தின் பேர். அவருக்கு இப்போ ஒரு மனைவி சார்லட் அப்படின்னு மனைவியினுடைய பேர். ஒரு பெண் குழந்தை, அது பேர் ஜிஞ்சர் அப்படின்னு. கணவன், மனைவி, குழந்தை, பெண் குழந்தை அப்படி வச்சுக்கோங்க. மனைவியை பொறுத்தவரை எப்போவுமே அப்படியே வேலை 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 அப்படி இருக்கக்கூடியவங்க. அதனால் அவங்க 2 பேர் கடையில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி விஷயங்கள், கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்ற மாதிரி இது ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில் அவருக்கு இவங்க அப்பா இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு டெத்து சர்டிஃபிகேட் ஒன்று வரும். அதோட ஒரு காட்டுப்பகுதியில் அவங்க அப்பாவுக்கு சொந்தமாக இருந்த வீடு, அந்த வீட்டினுடைய அந்த சட்டம், அந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால இப்போ அதுக்கு தீர்வு கிடச்சி தீர்ப்பாகி அந்த வீட்டினுடைய சாவிகள் இவருக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அந்த சாவிகளை எடுத்துக்கிட்டு அந்த காட்டில் இருக்கக்கூடிய தன் அப்பாவுக்கு சொந்தமான, அப்பா இறந்தாச்சு, அதாவது டெத் சர்டிஃபிகேட் வந்துருச்சுல்ல, அதனால் அந்த வீடு அப்படியே யாரும் பயன்படுத்தாமல் கிடக்குது. அதை நம்ம போவோம், மனைவியும் மகளையும் கூப்பிட்டு போவோம். அங்கே போய் அப்படியே பல விஷயங்களை பேசி அப்படி இப்படின்னு வரும்போது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி மேட்டர்களெல்லாம் அங்கே போய் சால்வ் பண்ணிக்கிடுவோன்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் இவங்க 3 பேரும் அந்த காட்டுப்பகுதிக்கு போவாங்க. மாலை நேரம், சூரியன் மறைய போகும் நேரம், அந்த நேரத்தில் அந்த காட்டுப்பகுதிக்கு போவாங்க. அங்கே இவங்களுக்கு ஒரு மனிதர் உதவியாக வருவார். அவர் வாகனத்தில் அப்படியே இவங்க கூட ட்ராவல் பண்ணி அப்படின்னு வரும்போது அவரை ஒரு உயிரினம், ராட்சச உயிரினம் தாக்கும். தாக்குனதில் அவர் பாதிக்கப்பட்டு அப்படின்ற ஆன பிறகு இவங்க அதுக்கு பிறகு அப்படியே அந்த சாவி தான் இருக்குல்ல, சாவி எடுத்துகிட்டு போய் அந்த கட்டடத்தை காமிக்கிறதுக்காக தான் அவர் வருவார். ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் அந்த கட்டடத்தை பார்த்து உள்ளே போய் அப்படின்னா அது ஆக்சுவலாக இருட்டில் கிடக்கும். ஏன்னா பல ஆண்டுகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது தானே. அதில் போய் ஒரு ஜென்ரேட்டர் போட்டு வெளிச்சத்தெல்லாம் உண்டாக்கி அப்படியே டேமேஜ் ஆகி போய் ஒரு எப்படி பாலடைஞ்சு போன பில்டிங் எப்படி இருக்குன்றது தெரியும் இல்லையா. அங்கே போன பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கதை. அதுக்கு பிறகு என்னென்னா அந்த ராட்சச உயிரினம் இருக்குல்ல, அது இவங்களை அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடும். வந்த பிறகு என்ன நடக்கிறது, அதில் இவரை தாக்கி, அதனால் அந்த இவர் தாக்குனதுனால இவருக்கு ஆக்சுவலாக அந்த ராட்சச குணம் பிளேக்குக்கு ராட்சச குணம் இவர் அந்த பல்லெல்லாம் வெளியே விழுந்து சதையெல்லாம் பிஞ்சு இவரே தன்னுடைய சதையை இவரே சாப்பிட்டு இப்படின்ற மாதிரி அந்த ராட்சச குணம், அந்த இப்படியெல்லாம் அந்த மிருகத்தனமான குணமெல்லாம் இவருக்கு அப்படின்றதெல்லாம் ஆகி அப்படியே இவங்க மனைவியும் குழந்தையும் பயந்து நடுங்கி அந்த இரவு நேரத்தில் அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, அதுக்கு பிறகு இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வெளியே போய் அப்படின்னா அது தப்பிக்க முடியாத அளவுக்கு, தப்பித்து போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அதுக்கு பிறகு திரும்பி மறுபடியும் இந்த அது பிறகு இவங்க கணவனாக இருக்கக்கூடிய இவரே இவங்களை அட்டாக் பண்ணி அப்படின்றதெல்லாம் ஆகி படத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட காட்சிகள் என்ன நடக்கிறது. ஒரு த்ரில்லர் மூவி, அந்த வீட்டிலே நடக்கிறது தான். மகளை காப்பாற்றணும், மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாயிருச்சு, ஒரு மிருக குணம் சேர்ந்துருச்சு, ராட்சச குணம் சேர்ந்துருச்சு. ஒரு ஸ்டேஜில் அந்த அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ராட்சச உயிரினம் இருக்குல்ல,
அது வந்து ஆக்சுவலாக அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போய் அப்படின்றது அவருடைய தந்தை தான். ஏன்னா கையில் வந்து ஒரு டேட்டூ பச்சை குத்தி இருக்கிறத வச்சு இவர் கண்டுபிடிச்சிருவார் பிளாக்கு. அதுக்கு பிறகு அவரை கொன்று, அதுக்கு பிறகு அந்த இவர் கொன்னது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர்கிட்ட அந்த மிருக குணம் வந்துருச்சே. இவரை வந்து அப்படியே உடம்பெல்லாம் வந்து சதையெல்லாம் பிச்சு, அது இப்போ ஆங்கில படங்களில் ஹாலிவுட் பிக்சரில் எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும்ல. பல படங்களில் பொதுவாக நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுற அளவுக்கு தொழில்நுட்ப அம்சங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அது படத்தினுடைய கிளைமேக்ஸ் லீடு அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆகி தாய் வந்து தன்னுடைய மகளுடன் இவங்க வந்து பின்னாடி இவர் விரட்டி இவர் போய் கடைசியில் வந்து அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி கிடக்கும், அதிலேருந்து எடுத்து இவங்களை, ஏன்னா இவரே இவ்வளோ கொடுமையெல்லாம் இது பண்ணி வச்சு தானே சாகணுன்ற அளவுக்கு இவரே விரும்பின்ற லெவலில் இருக்கும். அவங்க வந்து ஷூட் பண்ணிடுவாங்க தன்னுடைய கணவனை. ஏன்னா கணவனே விரும்புகிறது தான், இவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சு என்ன உயிரோடு இருந்ததுன்னு அப்படியே ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணிவிட்டு தன்னுடைய மகளுடன் அந்த அடர்ந்த காட்டை விட்டு நீங்கி அப்படிங்கும்போது பொழுது புலரும் அந்த அதிகாலை வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு இடத்துல பசுமையான ஒரு பள்ளத்தாக்கு வேலி, அப்படியே செடி கொடி மரங்கள் பசுமையாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த மகளை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க அந்த தாய் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களோட பேக்லேருந்து ஷாட்டு அப்படியே வந்து ஜூம் பேக் அப்படின்றோம்ல, அதோடு வச்சு லாங் வியூவில் அந்த தாயும் மகளும் அந்த பசுமையான வெட்ட வெளியில் அந்த புலர்காலை பொழுதில் நிம்மதியாக நின்று கொண்டிருப்பார்கள். அதோடு அந்த படம் முடிச்சிடும். இதுதான் வுல்ஃப்மேன் படத்தினுடைய கதை. கிறிஸ்டோபர் அபோட் அவர் தான் அந்த பிளாக் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். ஜூலியா கார்னர் அவங்க தான் அந்த மனைவி கதாபாத்திரம் சார்லட் கதாபாத்திரத்திற்கு அருமையாக உயிர் தந்திருப்பவர். மேட்டில்டா ஃபிர்த் அதான் அந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கக்கூடிய நடிகை. அந்த கதாபாத்திரத்திற்கு ஜிஞ்சர் கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு இயல்பாக அழகான குழந்தை, அப்படியே படம் முழுக்க அந்த குழந்தை வந்து எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த கதாபாத்திரத்தில் மிக அருமையாக இந்த சிறுமி நடித்திருக்கிறார். மொத்தத்தில் லெய் வேனல் வுல்ஃப்மேன் திரைப்படத்தை ஒரு மாறுபட்ட திரைப்படமாக, ஒரே இரவில் நடக்கக்கூடிய கதை, திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு திகில் திரைப்படம், ஹாரர் மூவி, அதை எந்த அளவிற்கு கச்சிதமாக மிக அருமையாக இயக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். அதனால் இந்த ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி, திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட திரைப்படங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்ட ரசனை கொண்டவர்கள் கட்டாயம் வுல்ஃப்மேன் திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். 1.25 மணி நேரத்தில் எந்த அளவிற்கு அருமையான ஹாரர் மூவியை இந்த இயக்குனர் இயக்கி இருக்கிறார் என்பதை படத்தை பார்க்கும்போது நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள்.